எனக்கு அன்பானவர்களே, தேவன் இன்று நம்மை இந்த உலகத்திலே ஜீவனோடு வைத்திருக்கிறபடினால், இன்று காலை தேவனுக்கு முன்பாக அவருடைய வார்த்தையை கேட்கும்படியாக வைத்திருக்கிறபடினால் அவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். அநேக ஜனங்கள் இந்த உலகத்திலே ஏதோ வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நமக்கு தேவன் ஒரு உணர்வை கொடுத்திருக்கிறார். அவர் இருக்கிற அந்த உணர்வை நமக்கு கொடுத்திருக்கிறார். நமக்கு ஒரு தேவன் இருக்கிறார், நம்மை உண்டாக்கினவர் அவர்தான் என்ற உணர்வை கொடுத்திருக்கிறார். அவருக்கு முன்பாக நாம் ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கலாம். இந்த வாரம் முழுவதும் நம்மை தேவன் ஆசீர்வதிப்பதற்காக, கடந்த வாரம் முழுவதும் அவர் நம்மை ஆசீர்வதித்து பாதுகாத்து வந்ததற்காக நன்றி செலுத்தலாம். நம்முடைய பாவங்களையும் அவரிடத்தில் அறிக்கையிடுவோம். ஆண்டவரே, அப்பா, நீர் எங்களுக்கு மிகவும் கிருபையுள்ளவராக இருந்தீர். ஆண்டவரே, கடந்த வாரம் முழுவதும் அப்பா நீர் எங்களை பாதுகாத்தீர், எங்களை போஷித்து வந்தீர், எங்களை ஆசீர்வதித்தீர். நன்றி செலுத்துகிறோம். அது மட்டுமல்ல ஆண்டவரே, வரும் காலங்களில் அப்பா இந்த வாரம் முழுவதும் வரும் வாரங்களை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து பாதுகாத்து தாரும். எங்கள் மீது உள்ள குற்றங்கள் அப்பா, அதை பற்றி ஒரு சிறிய உணர்வை எங்களுக்கு தாரும். எப்பொழுதும் உமக்கு முன்பாக உமக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக வாழ எங்களுக்கு கிருபை செய்யும். நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கத்தக்கதாக உம்முடைய ஊழியத்திற்கும் உம்முடைய இந்த பரலோக ராஜ்யம் இந்த பூமியில் ஸ்தாபிக்கப்படுவதற்கும் நாங்கள் மறுபடியும் பரலோக ராஜ்யத்தில் எடுத்துக்கொள்ளப்படும்படிக்கும் அப்பா உமக்கு முன்பாக எங்களை தாழ்த்தும்படி நீர் எங்களுக்கு அந்த தாழ்ந்த இருதயத்தை தாரும். எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை நீர் எந்த விதமான சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் எங்களை நீர் ஆசீர்வதித்து பாதுகாத்துடலாம். அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். நீர் தேவாதி தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த வாரத்திலும் கூட ஆண்டவரே, பலவிதமான சூழ்நிலைகளில் நீர் எங்களை பாதுகாத்து வந்தீர். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். இன்று தேவன் நமக்கு கொடுத்த ஒரு வசனம் சங்கீதம் 61:5 தேவனே, நீர் என் பொருத்தனைகளை கேட்டீர், உமது நாமத்திற்கு பயப்படுகிறவர்களின் சுதந்திரத்தை எனக்கு தந்தீர். பொருத்தனைகள் என்றால் நாம் எண்ணக்கூடியது என்ன? ஏதோ நாம் அவருக்கு ஒரு பொருளை கொடுப்பதோ இல்லை ஏதோ ஒரு செயலை நாம் செய்வதோ என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். தேவனுக்கு, இயேசு கிறிஸ்துவிற்கு நாம் செய்யும் ஒரே பொருத்தனை நம்முடைய தீய எண்ணங்களையும் நம்முடைய கெட்ட குணங்களையும் நம்முடைய சுபாவங்களையும் நடக்கைகளையும் அவருக்காக விட்டு கொடுப்பது தான் ஒரு நல்ல பொருத்தனையாக இருக்க முடியும். அன்பானவர்களே, நமக்குள் நமது சாபமான எண்ணங்கள், நம்முடைய சரீரம் பலவிதமான காரியங்களில் அலைக்கழிக்கப்படுவதற்கு காரணமாகிறது. ஆகவே நாம் நம்முடைய வீணான கோபங்கள், நம்முடைய வீணான ஆசைகள், இந்த உலகத்தின் ஆசைகள், இந்த உலகத்தின் காரியங்கள் எல்லாவற்றையும் விடும்போது தான் நாம் உண்மையிலேயே தேவனுடைய பிள்ளைகளாக வாழ முடியும். ஆகவே இந்த காரியங்களை நாம் ஒரு பொருத்தனையாக அவரிடத்தில் நாம் ஏறெடுக்க கடவும். ஒரு சிறிய கதை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு ராஜா இருந்தான். அவனுக்கு பலவிதமான மக்கள் கீழே இருந்தார்கள். அந்த நாட்டிலே அவன் ஒரு கொடுங்கோல் அரசனாக இருந்தான். எல்லாரையும் அவன் ஆட்டி படைத்து வாழ்ந்து கொண்டு வந்தான். எல்லோரும் அவனுக்கு கீழாக அடங்கி இருக்க வேண்டும் என்று அவன் சொல்லுகிற பிரகாரமாக தான் எல்லா காரியமும் நடக்க வேண்டும் என்று அடக்கி ஆளுகிறவனாக இருந்தான். ஆனால் பாருங்கள், அந்த நாட்டில் திடீரென ஒரு பெரிய பஞ்சம் ஒன்று வந்தது. எல்லா மக்களும் மிகுந்த தவிப்புக்கு ஆளானார். இந்த ராஜாவோ அந்த மக்களை இன்னும் கொடுங்கோல் மூலமாக அவர்களை ஆட்சி செய்து வந்தான்.
இருந்தாலும் அந்த மக்களுக்கு பலவிதமான போராட்டம், உணவு கூட இல்லாமல், அவர்கள் தங்க இடம் கூட இல்லாமல் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளானர். ஆதலால் ஒரு கஷ்டத்திலான சூழ்நிலையில் இருக்கும் பொழுது ஒரு ராஜா சொன்னால் கூட அவர்களால் செவி கொடுக்க முடியாத அளவிற்கு எந்த விதமான கொடுமையான சூழ்நிலைகளில் கூட ராஜாவிற்கு அவர்களால் கீழ்ப்படிய முடியவில்லை. அவர்கள் பலவிதமான காரணங்களினால், அவர்களுடைய உடல் சோர்வினாலும் மன சோர்வினாலும் சோர்ந்து போய் அந்த ராஜாவிற்கு செவி கொடுக்காமல் சுற்றி கொண்டிருந்தனர். இந்த ராஜா மிகுந்த ஞானம் உள்ளவனாக இருந்தபடினால் அவன் சிந்தித்து பார்த்தான். ஆமாம், இந்த மக்கள் பலவிதமான பஞ்சத்தில் இருக்கிறார்கள். இப்பொழுது நான் அவர்களை என்ன செய்தாலும் அவர்கள் எனக்கு அடிபணிய மாட்டார்கள். நாம் என்ன செய்யலாம் என்று யோசித்தான். அப்பொழுது அவனுக்கு ஒரு காரியம் தோன்றிற்று. நம் ஞானத்தை இவர்களை அடக்கி ஆளுவதற்கு நாம் பயன்படுத்துவதற்கு பதிலாக அவர்களுக்கு ஆக்கப்பூர்வமாக ஏதாவது ஒரு அற்புதமான காரியங்களை அவர்களுக்கு செய்து இந்த பஞ்சத்திலிருந்து மீட்கும்படியாக நாம் ஏதோ ஒரு காரியத்தை செய்யலாம். அந்த மக்கள் நமக்கு செவி கொடுக்கிறார்களா என்று பார்ப்போம் என்று சொல்லி அவன் பலவிதமான காரியங்களை, பலவிதமான வேலைகளின் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மக்களிற்கு ஞானத்தை கற்றுக் கொடுத்து, வேலைகளை கற்றுக் கொடுத்து, இந்த உலகத்திலே அவர்களையும் ஒரு தனி நாடாக, ஒரு பஞ்சமில்லாத நாடாக மாற்றும்படியாக பல சிரமப்பட்டு பல காரியங்களை அவன் முயற்சி செய்தான். அப்பொழுது அந்த நாட்டு மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாற துவங்கினர். அந்த நாட்டு மக்கள் பலவிதமான சூழ்நிலைகளிலிருந்து, அந்த பஞ்சத்திலிருந்து அவர்கள் மீட்டு அதை விட்டு வெளியே வரும்படியாக, அவர்கள் கொஞ்சம் நல்ல வாழ்க்கை வாழும்படியாக அந்த ராஜா பலவிதமான காரியங்களை செய்தான். அந்த மக்களும் அதன்படி பலவிதமான ஆசீர்வாதங்களை பெற்று அந்த பஞ்சத்திலிருந்து மீண்டு வந்தனர். இப்பொழுது அந்த மக்களுக்கு இந்த ராஜாவை மிகவும் பிடித்து போனது. அந்த ராஜா சொல்வதற்கு முன்பாகவே எல்லோரும் செவி கொடுக்க ஆரம்பித்தனர். எல்லோரும் அந்த ராஜா என்ன சொன்னாலும் அந்த ராஜாவிற்கு கீழ்ப்படிய தொடங்கிறவர்களாயானர். அதுபோலவே நாமும் நம்முடைய தேவாதி தேவனுக்கு நம்முடைய பலவிதமான சூழ்நிலைகளில் அவரை ராஜா என்று ஏற்றுக்கொள்ளாமல் நாம் நம்மை நாமே சில விதமான போராட்டங்களில் சிக்கி கொண்டவர்களாக நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். அவர் நம்மை மீட்க வல்லவராக இருக்கிறார். அவர் நம்மை கொடுங்கோல் ஆட்சி செய்கிறவர் அல்ல. அவருக்கு சகல விதமான வல்லமை உண்டு. பரலோக ராஜ்யம் அவருக்கு செவி கொடுக்கிறதா இருக்கிறது. எப்படி இந்த ஜனங்களுக்கு ஒரு கெட்ட சுபாவத்தை விட்டு அவன் மனம் திரும்பும்போது மக்கள் அவனை ஏற்றுக்கொண்டார்களோ, அதுபோலவே நம்முடைய தீய சுபாவங்கள், நம்முடைய வீணான எண்ணங்களை நாம் விடும்போது இந்த பரலோக ராஜ்யமும் நம்மை ஏற்றுக்கொள்ளுகிறதா இருக்கிறது. அது தேவனுடையதாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து அநேக தேவதூதர்களை வைத்திருக்கிறார். நாம் வீண் திமிர் கொண்டு பிடிவாதத்தினாலும் நம்முடைய வீண் சிந்தனைகளினாலும் தேவனுடைய உதவியை, தேவ மக்களின் உதவியை, தேவ தூதருடைய உதவியை அசட்டை பண்ணுகிறவர்களாக இருக்கும்போது இந்த உலகத்தில் நாமும் இந்த உலக பஞ்சத்தில் சிக்குகிறவர்களாக இருக்கிறோம். அப்படி இல்லாமல் தேவனிடத்தில் நம்மை நாமே திருப்பி கொண்டு நாம் தேவனை நோக்கி அமர்ந்திருக்கும்போது அவரிடத்தில் நம் வீணான காரியங்களை ஒப்புவித்து பொருத்தனை செய்யும்போது அவர் நம்மை மறுபடியும் கட்டுகிறவராக இருக்கிறார். அவருக்கு பயப்படுகிறவர்களின் சுதந்திரத்தை நமக்கு தருகிறவராக இருக்கிறார். நம் ஆசீர்வாதங்கள் நமக்கு தருவார். அவரால் நமக்கு தரக்கூடாத எந்த ஒரு பாதுகாப்போ ஆசீர்வாதமோ எதுவும் இல்லை. அவரால் மாத்திரமே நமக்கு முழு பாதுகாப்பையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்க முடியும். ஆகவே நம்முடைய வீணான கடின இருதயத்தை விட்டு, கல்லான இருதயத்தை விட்டு நாம் அவரிடத்தில் அடிபணிந்து
அவருடைய பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க கடவும். அவருடைய தேவ புத்திரர்கள், அவருடைய தேவ தூதர்கள், தேவனுடைய பிள்ளைகள் நம்மை தேவனுடைய இந்த பரலோக ராஜ்யத்தில் நல்ல விதமாக வாழ செய்கிறவர்களாய் அவர் பயன்படுத்துவார். ஆகவே நம்மை நாம் தாழ்த்தி நம்முடைய எல்லா விதமான கெட்ட சுபாவங்களையும் விட்டு அவரிடத்தில் நம்முடைய முழு மனதையும் கொடுக்க கடவும். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.